ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தோட்டத்துக்கிட்ட போய் முயல் கூண்டில் எட்டி பார்த்தா காலெல்லாம் ரத்தம். என்னடா அது காலில் ரத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மூளையில் முயல் குட்டி போட்டிருக்குது. அப்புறம் திடீர்னு எப்படி முயல் குட்டிக்கு அடியில் அவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி எப்படி வந்தது, ஒரு சோபா செட் அரேஞ்ச் பண்ண மாதிரி வந்ததுன்னு சொல்லி பார்த்தா இந்த அம்மா முயல் இருக்கு இல்லையா, அதோட உடம்புலேருந்து முடிய வேக வேகமாக பிச்சு பிச்சு எடுக்குது. அதெல்லாம் அது உடம்புலேருந்து எடுக்குது, இந்த ஆண் முயல் கிட்ட இருந்து எடுக்குது, அந்த குட்டி முயல் உடம்புலேருந்து கடிச்சு கடிச்சு பிச்சு எடுக்குது. நிறைய அதோட உடம்புலேருந்து முயல் குட்டியிலேருந்து உடம்புலேருந்தும் அந்த முடியை பூரா பிச்சு எடுத்து அது அந்த குட்டிகளுக்கு போய் அந்த மெத்த மாதிரி ரெடி பண்ணியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த முடியெல்லாம் கூண்டு பூரா பறந்துருக்கு. அப்புறம் அந்த ஒவ்வொரு முயல்லேருந்தும் அது வலிக்குமா என்னன்னு தெரியல, அப்படி ஒரு கடினமான தோல்லேருந்து கொத்து கொத்த பிக்குது, அப்படியே கடிச்சு கடிச்சு இழுக்குது. அந்த குட்டியை தரையில் படுக்காமல் வெது வெதுன்னு இருக்கிறதுக்காக பஞ்சு மெத்தையாட்ட படுக்கணுங்கிறதுக்காக அது உடம்புல இருக்கிற முடியை கூட எப்படி பிச்சு வைக்கிது பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முயல் அது குட்டிகளுக்காக பெட்டு செய்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த ஆண் முயல் உடம்புல போய் கடிக்க போச்சு. அது நம்மளுக்கே ஒரு முடியை பிடுங்கினாவே என்ன வலிக்கும். அது நல்லா கொத்த கடிச்சு இழுத்துருக்க மாட்டேருக்கு. உடனே அது கடிக்கிற மாதிரி இப்படின்னு பண்ணிச்சு. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. என்ன சொல்கிறதுன்னா, இயற்கையோட அழகு பாருங்கள். அது எப்படி ஒரு மெத்தை ரெடி பண்ணி அதோடய குட்டிகளை காப்பாற்றுது. நிறைய இருக்குது. அப்புறம் குட்டிகளை தனியாக எடுத்து வச்சு எத்தனை குட்டின்னு பார்த்தோம். 6 குட்டி போட்டிருந்ததுங்க. நல்லா இருந்தது. இப்போ தான் முயல் குட்டி போடுறத ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கு ஒரு மெத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதையும் இப்போ தான் பார்க்குறேங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? முயல் குட்டிகளையும் அது பெட்டையும் பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. வெள்ளை கலரில் நல்ல ஒரு பஞ்சு மெத்தை.